السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்புகள் அவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறதோ அவனை நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நேசர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த படைப்பினங்களை நேசிக்க வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவான், ஒரு செய்தியை ரொம்ப உஷாரா கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க அப்படிங்கிறதுக்கு அரபியில அலா என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. ரொம்ப கவனமா கேளுங்க, முக்கியமான விஷயம், நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன் அப்படிங்கிறதுக்கு தான் அரபியில் அலா இன்னா அவுலியா அல்லாஹ். அது சாதாரணமா சொல்லியிருக்கலாம். அப்போ ரொம்ப முக்கியமா சொல்ல வர விஷயத்தை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அவார்டு ஒன்று அல்லாஹ் கொடுக்குறான், ஒரு பாராட்டு பத்திரம். அந்த பாராட்டு பத்திரத்துல 2 வரி அங்க எழுதப்பட்டிருக்கு, 3 விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு ஆளுக்கு அவார்டு கொடுக்கும்போது அவருடைய சாதனை என்ன, திறமை என்ன அப்படிங்கிறத அங்க கொண்டு வந்திருப்பாங்க, அந்த விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவங்களுக்கு கவலையே இருக்காது, அவங்களுக்கு எதை பத்தியும் பயமே இருக்காது. உலகத்துல பயம் அப்படிங்கிறது மனிதனுடைய பிறவி குணம். மனுஷனை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவான், மனுஷன் என்பவன் பலகீனமா படைக்கப்பட்டிருக்கிறான். குலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதன் பலகீனமா படைக்கப்பட்டிருக்கான். பலகீனமானவெல்லாம் என்ன செய்யும், பலமான ஆளை பார்த்து பயப்படும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், குலிக்கல் இன்சானு ஹலுவா, மனிதன் ஹலுவாவா படைக்கப்பட்டிருக்கிறான். ஹலுவா என்றால் என்ன, அதுக்கு விளக்கமே சொல்றான். இதா மஸ்ஸஹு ஷரு ஜஸுவா இதா மஸ்ஸஹு கைரு மனுவா, வறுமை வந்து விட்டால் அவன் பொறுமை இழந்துருவான், பதறிடுவான். பணம் வந்துடுச்சுன்னா கஞ்சனா மாறிடுவான். ஆக கஷ்டத்தை தாங்கினா உடனே பதறிடுவான். பணம் லாஸ் ஆயிடுச்சுன்னா, பணம் வறுமைன்னு சொன்னா அது பதறி போயிடுறான். அப்ப பலகீனம் என்பது மனிதனுடைய இயல்பான குணங்கிறாங்க. கவலை என்பது இந்த பணத்தின் மீது ஆசையே இல்லாத வாழக்கூடியவங்க தான் இறைநேசனா, அவங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, எதை பத்தியும் பயம் இல்லை, ஒரு அவார்டு. 2வது என்ன சொல்றான், அல்லாஹ் சொல்றான், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அவங்க வந்து எல்லாரும் மாதிரி களிமா மட்டும் சொல்லி, எல்லாரும் களிமா சொன்ன மாதிரி அவங்களும் களிமா சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா அவங்கள்ட்ட ஒரு சிறப்பு விஷயம், சிறப்பு அம்சம் இருக்கும், ஈமான் கொண்டிருப்பாங்க. 2வது அல்லாஹ்வை மட்டும்தான் பயப்படுவாங்க. இந்த உலகத்துல யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அதனாலதான் எதை பத்தியும் கவலை இல்லை. அல்லது நாமனும் ஒக்கானு ஏத்தக்கும், அல்லாஹ் மட்டும் பயப்படுவாங்க. களிமா சொல்லியிருப்பாங்க, ஈமான் கொண்டிருப்பாங்க, ஒக்கானு ஏத்தக்கும் அல்ஜா நெஞ்சிருக்கு, அல்லாஹ்வை மட்டும்தான் பயப்படுவாங்க. உலகத்துல அல்லாஹ்வை மட்டுமே பயந்ததுனாலதான் உலகத்துல எதை பத்தியுமே பயம் இல்லாம அல்லாஹ் ஆக்கணும் அவங்க. 2வது அவர். 3வது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, 2 அவங்களுடைய பிறவி குணத்தை சொல்லிட்டு 3வது அல்லாஹ்வினுடைய சிறப்பு மரியாதை என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 3வது விஷயம் என்ன சொல்றான், அவங்களுக்கு அல்லாஹ்வோடு உள்ள கனெக்ஷன் எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய தொடர்பு, அவங்களோடு அல்லாஹ்வுடைய நெருக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 3வது விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மறுமைங்கிறது மரணத்துக்கு பிறகு வர்றதுதான். உலகத்துல நம்ம செய்யக்கூடிய நன்மைகளுக்கு மரியாதை சிறப்புங்கிறது, மறுமை மரியாதைங்கிறது இறந்த பிறகுதான் அதை அனுபவிக்க முடியும். ஆனா இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்களுக்கு இருக்கிறது இந்த உலகத்துல நல்ல கனவின் மூலமாக நல்ல செய்தியை, மெசேஜ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம்ல, நல்ல கனவுகள் காணுவாங்க, சந்தோஷமான கனவு. ஒரு மனிதனுக்கு நல்ல கனவு வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து முழிச்ச உடனே ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்துல 2 காய் அது அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்து 2 காய் தொழுவாங்க. அப்ப நல்ல கனவு.
நம்ம பயப்பட மாட்டோம். கனவின் மூலமா ஷைத்தானினுடைய அந்த பீதியை ஏற்படுத்தக்கூடிய கனவுங்கிறது இருக்காது. இது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. சரி, உலகத்துல நீங்க நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மனுஷன் உலகத்துல அதிகமா பயப்படுறது எதுக்கு பயப்படுவோம் அப்படின்னு சொன்னா, விஷச்சந்துகளுக்கு பயப்படுவோம். பொதுவாக நம்ம ஜின் ஷைத்தான்கள் இருட்டை கண்டா பயம் இருக்கு. நைட் நேரத்துல அது மாதிரி கொடிய விஷச்சந்துகள் பாம்புகளை கண்டா உலகத்துல பயப்படாதவங்களே கிடையாது. இப்ப அந்த அளவிற்கு பாம்பு அப்படிங்கிறது, பாம்பு கொண்டா படையே நடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த உலகமே பயப்படக்கூடிய ஒண்ணு அப்படின்னா பாம்பு. பாம்புன்னா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்ற அளவிற்கு அந்த பழமொழி சொல்லுவாங்க. ஆனா அதுக்குத்தான் அவங்க எந்த பாம்பு கண்டா உலகத்தில் எல்லாரும் பயப்படுறோமோ அந்த பாம்போட அவங்க விளையாடவே செய்வாங்க. அந்த பாம்புகளும் அவங்களோடு விளையாடும். ஏன்னா அவங்க யாரு? அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ்வுடைய நேசர்களை அல்லாஹ் தாலா என்ன செய்வான்னா, உலகத்துல எல்லா பொருளும் அல்லாஹ்வை நேசிக்கிறது. எல்லா பொருளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யற மாதிரி எல்லா பொருளும் அல்லாஹ்வை நினைக்குது. அல்லாஹ்வை நினைக்கிறவங்களையும் நினைக்குது. அல்லாஹ்வை யார் நினைக்கிறாங்களோ அவங்கள நினைக்கிறவங்களே நினைக்குது. அவங்களோடு யாரெல்லாம் அல்லாஹ்வை நேசம் கொண்டாங்களோ அவங்களோட நேசம் கொள்ளும். ஹாமிதுல் அஸ்வத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு சமயம் இப்ராஹிமுல் ஹவாஸ் ரலியல்லாஹு அவர்களோடு ஒரு இடத்துல இருந்தேன். அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா பாம்புகள் சரணாலயம். அது அந்த இடம் பாம்புகளின் சரணாலயம். அப்படி பாம்புகள் அவ்வளவு அதிகமா இருக்கும். அங்க கொண்டு போய் அங்க போய் நமக்கு தூக்கம் வருமா? நம்ம படுக்க முடியுமா? ஆனா அங்க போய் என்ன செய்தாங்க, தன்னுடைய தண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு உட்கார்ந்தாங்க. நானும் அவங்களோட உட்கார்ந்தேன். நைட் ஆனது, குளிர்ந்த காத்து, இரவு ஆன உடனே ஒரு கூழ் வந்துடும். குளிர்ந்த காத்து அடிக்க ஆரம்பித்தது. வந்த உடனே அந்த இரவனுடைய குளுமையும் அந்த குளிர்ந்த காத்து வந்த உடனே பாம்புகள் அப்படியே அந்த இடத்துக்கு படையெடுக்க ஆரம்பித்தது. பாம்புகள் என்ன செய்யுது, அவங்கள்ட்ட அங்க உட்கார்ந்துக்கிட்டு அவங்க ஷேக்கிட்ட சத்தம் போட்டே இருந்துச்சு. ஷேகு பக்கத்துல இருந்து என்ன செய்யுது, உஸ்ன்னு என்ன செய்யுச்சு, அவங்கள கூப்பிடுது. அவங்கள சவுண்டு போட்டு கூப்பிடுது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஊதுக்குர்லாக, அல்லாஹ்வை திக்ர் பண்ணினி. இந்த பாம்புட்ட என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வை திக்ர் பண்ணு அப்படின்னா உடனே அது திக்ர் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. திக்ர் செய்யிட்டு என்ன செய்யுச்சு, அது திரும்பி போயிருச்சு. திரும்ப ரெண்டாவது உசுன்னு சொல்லி அவங்களை சவுண்ட் போட்டு கூப்பிடுச்சு. அப்பவும் அதே பதில் தான் சொன்னா, திக்ர் செய்யினி, சத்தமோட கூட திக்ர் செய் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே உதறாங்க. பலம் அசல் இல்ல சபாஹி ஃபி தில்கல் ஹாலத்தி, சுபுஹ் வரைக்கும் இதே நிலம். அது வரும், சத்தம் போடும், இங்க தஸ்பீஹ் செய்ய சொல்லுவாங்க, தஸ்பீஹ் செய்யும், அது போயிடும். இரவு முழுவதும் சுபுஹ் வரைக்கும் இதே தான் நடந்தது. ஆக பாம்புகளோடு சேர்ந்து தஸ்பீஹ் சபை தான் நடந்தது. காலையில எஞ்சிக்கிறாங்க, ஒவ்வொரு பாம்பும் ஒரு இடத்துல இருந்து கீழே விழுற மாதிரி, ஒரு கழுத்துல இருந்து ஒரு பாம்பு கீழே விழுது, ஒரு பையில இருந்து ஒரு பாம்பு கீழே விழுது. அந்த பாம்பு கழுத்துல மாலையா தொங்கிட்டு இருந்துச்சு. அவங்க நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, இந்த நைட்டு உங்களுடைய வணக்கம் எப்படி இருந்தது, இந்த நைட்டு அவங்க எப்படி உணர்ந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு மாதிரி ஒரு சூப்பரான இரவை நான் ஒரு நாளும் நான் அனுபவிக்கல. இன்னைக்கு மாதிரி ஒரு பயந்த இரவை நான் பார்க்கவே இல்லை. அப்படித்தானே சொல்லணும். அடேப்பா அவ்வளவு பாம்பு நம்ம தூங்க விடலப்பா அப்படின்லாம் சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, முன்பு ஜமானின் மாபித்து லைலத்தன் அத்தியபு மினல் பாரிஹா, நேற்று கழிந்த அந்த இரவு மாதிரி ஒரு நறுமணக்கும் ஒரு இரவை போல, ஒரு அருமையான இபாதத்துல ரொம்ப மகிழ்ச்சியா மங்களகரமா கழித்த ஒரு மனமான இரவை போல எனக்கு வாழ்க்கையில இது மாதிரி கழிந்ததே இல்லை. இப்போ பாம்புகளோடு அவர்களுடைய இபாதத்தை அவங்க விலக்கி காட்டுறாங்கன்னா, அப்ப அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களை அது கொத்த வரல, அவங்களோட திக்ர் செய்ய வந்திருக்கு. இவங்க அல்லாஹ்வை நினைக்கிறவங்க. அது மாதிரி யமன் நாட்டினுடைய ஆன்மீக தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர்கள் தான் அபுல் ஹசன் அலி இப்னு உமருல் அஹ்தல். அஹ்தல் என்ற குடும்பம் எல்லாம் யமன் நாட்டுல தான் இருக்கு. அவங்க அந்த மகான் ஒரு சமயம் அந்த ஊர்ல ஒரு மனிதர் இருந்தார். அவர் அரசாங்கத்துல பணியாளரா வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ அன்னைக்கு ஒரு நாள் அந்த மனிதரை குறித்து மகான் அவர்கள் தன்னுடைய சபையில பல சீடர்களுக்கு மத்தியில சொன்னாரு, இன்னைக்கு நைட்டு அவர் இறந்து போயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. மகான் அபுல் ஹசன் அலி இப்னு உமருல் அஹ்தல் என்ன சொன்னாங்க, மகான் அவங்க அந்த மனிதரை பத்தி சொன்னாங்க, அந்த அரசாங்க பணியில இருக்கக்கூடிய அந்த மனிதர் இன்று இரவு இறந்து விடுவார் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னாங்க.
அப்ப இந்த விஷயம் அவர் காதுக்கு போன உடனே அந்த குடும்பம் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட இன்னைக்கு நைட்டு ஒரு ஆளுக்கு தூக்குன்னா எல்லாரும் எப்படி ஒரு பயம் இருக்கும், இறந்து அந்த குடும்பமே கவலையில். ஆக மௌத்தாரம் கேள்விப்பட்டுனா அந்த குடும்பமே கவலையில் இருந்தது. சில பேர் அந்த குடும்பத்துக்கு சில நல்ல யோசனை சொல்லி கொடுத்தாங்க. தர்மம் செய்யுங்க, அது அல்லாஹ்வுடைய கலா கதிரை மாத்தும், அவருக்காக நியத்து வச்சு தான தர்மங்கள் பண்ணுங்க, எல்லாம் எப்படியாவது சோதனையை காப்பாற்றும், மூத்துல இருந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி யோசனை சொல்லி விட்டான். அது மாதிரி தர்மங்கள் எல்லாம் அவருக்காக வேண்டி என்ன செய்யறான், அந்த விஷயத்த அவர் குடும்பத்தாட்ட சொன்னதுனால அவர் குடும்பத்தினர்கள் அவர் வகையில ஒரு 15 தங்க காசு தான தர்மமா செலவு செய்தான். 15 தங்க காசுகள் தான தர்மம் செய்தான். இப்படி இருக்கும்போது எந்த இரவு அவர் இறந்து விடுவார் என்று ஷேக் அவர்கள் மகானவர்கள் தன்னுடைய ஆன்மீக உபதேசத்திலே சீடர்களுக்கு மத்தியில் அந்த ஊர்ல தெரிவிச்சு இது அப்படி பிளாஷ் நியூஸ் மாதிரி ஊருக்குள்ள பிரபலம் ஆயிப்போச்சு இந்த செய்தி. காலையில சுபு ஜமாத்துல உட்கார்ந்துருக்காரு அவர். ஷேக் அவர்கள் சுபு ஜமாத் வைக்கிறாங்களே, அந்த சுபு ஜமாத்துல ஜமாத்தா தொலை வந்திருக்கிறார். எல்லாரும் ஷேக் அவருடைய முகத்தையே பாக்குறாங்க. மாணவர்கள் நேற்று நைட்டு இறந்து போயிருந்தா அவர் நைட்டுக்குள்ள தூங்கி முடிச்சு இன்னைக்கு சுபு ஜமாத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஷேக் அவர்களுடைய முகத்தையே பார்த்தாங்க. இதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது கேள்வி கேட்கிற மாதிரியே இருந்தது அந்த பார்வை. உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு பணியாளரை அழைச்சு, நீ இந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போய் ஏன்னா இந்த மனிதருடைய வீட்டுல அவர் எந்த பாயில படுத்திருப்பாரோ அந்த பாயை தூக்கிக்கிட்டு அந்த பாய்க்கு கீழே என்ன இருக்குங்கிறதையே அல்ல அவங்களுக்கு அந்த ரகசியத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கான் பாருங்க. ஒருத்தக்குள்ளா அல்லிமுக்கும் இல்ல, அல்லாஹ் பயப்படுறவங்களுக்கு அல்லாவே ஆசானாக ரகசியங்களை அல்லாவே கற்றுக் கொடுப்பான்னு ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான்ல பாருங்க. ஒரு அந்த பாய் கீழே ஒண்ணு இருக்கும், அது என்னச்சு, நீ குரு அவரிடத்திலே ஷேக் அவருக்கு இடத்துல நீ பதில் சொல்ல வேண்டும், பதில் அளிக்க வேண்டும் என்று நான் சொன்னதாக சொல்லிவிடு. பாய்க்கு கீழே என்ன இருக்குங்கிறதுல இவங்கெல்லாம் என்னதுன்னு சொல்லலாம் இல்ல. இந்த மனுஷர் படுத்திருந்த பாய்க்கு கீழே ஒண்ணு கிடக்கும், அதனே ஷேக் கிட்ட போய் ஷேக் அவர் இடத்துல பதில் சொல்ல வேண்டுமா, நீங்க உடனே வரணுமா என்று அதை அழைத்ததா சொல்லுன்னு சொன்னான். பாயை தூக்கி பார்த்தா ஒரு பாம்பு கிடந்து, அந்த பாம்பு இந்த விஷயத்தை சொன்ன உடனே அந்த பாம்பு என்ன, அஜீப் ஷேக் மகானவர்களுக்கு பதில் சொல் என்று அந்த பணியாளர் போய் சொன்னார். உடனே அது என்ன செய்யுது, அவரோடு நடந்து வந்தது. எவ்வளவு மரியாதை பாருங்க, அல்லாஹ்வுடைய நேசர்களை எப்படி அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் நேசிக்குது அப்படிங்கிறதுக்கு ஏன்னா அந்த விஷயத்துக்கு ஒரு உதாரணம் இது. வந்த உடனே அந்த பெரியவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய விரிப்பு இருந்தது, அந்த விரிப்புல தன்னுடைய தலையை வச்சு முத்தமிட்டது. அந்த இடத்துல சுல்லாவுடைய சபையில யாராவது சஹாபாக்கள் வந்தா முதல்ல அந்த கையை பிடிச்சி முத்திட்டு உட்காரு. ரசூல்லா தொழுவு முடிச்சுட்டா ரசூல்லாவுடைய சண்டையா இருக்காங்க, ரசூல்லாவுடைய கையை முத்துறதுல அந்த கையை தீலவங்க அந்த கையை பிடுங்கி அந்த கையை தூக்கி தம் மேல தேய்ச்சி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ரசூல்லா ஒபாத்தான பிறகு வர்றவங்க எல்லாம் நினைச்சுவாங்க, ரசூல்லா உட்கார்ந்து இடம் இருக்குல்ல, மிம்பர் படி இருக்குல்ல, அந்த மிம்பர் படி உட்கார்ந்த இடத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியூர் போயிட்டு வந்த உடனே ரசூல்லா உட்கார்ந்த இடத்துல கை வச்சு ஒரு பரகத்துக்கு முகத்துல மேல தேய்ப்பாங்க. இப்ப அஜில் அஸ்வத் கல் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த அஜில் அஸ்வத் கல்லை விட யார் ரொம்ப முக்கியமானது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஜில் அஸ்வத் கல்லை பத்தி நமக்கு சொல்லி தந்தாங்களா, அந்த ஆண்டவனை பத்தி சொல்லி தந்தாங்களா, அவங்களும் நமக்கு முக்கியமானவங்க. அந்த சஹாபாக்கள் விளங்கி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடத்த அந்த தொட்டு முத்துறத பழக்கமா கொண்டிருந்தாங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அது மாதிரி அது அந்த உட்கார்ந்து விரிப்ப தலையை வச்சு வந்தவன அந்த பாம்பிட்ட சொன்னாங்க, அதாவது இந்த மனிதருக்கு இன்று இரவுதான் அவருடைய மரணம் எழுதப்பட்டிருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் வகையில் 15 தங்க காசுகள் தர்மமாக கொடுக்கப்பட்டதனால அல்லாஹ் அவருக்கு 15 வருஷத்தை ஆயுளை நீட்டி இருக்கிறான். ஆனால் 15 வருஷம் பிறகு அவரை கொல்ல போறது நீ தான். உனக்கு அவரு தான், அவருக்கு நீ தான் அவரை கொல்ல போற. ஏன்னா அதுல இருந்து அவர் மீற போறது இல்லை. இன்னைக்கும் ஒரு நாள் 15 வருஷத்துக்கு பிறகு நீ தான் அவரை ஒன்னாலதான் அவருக்கு மரணம், 15 வருஷத்துக்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லி இந்த 15 வருஷத்தை அல்லாஹ் நீட்டிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் அவர் தோட்டத்துல தண்ணி பாய்ச்சி கொண்டு இருக்கும்போது இதே பாம்பினால்தான் அவர் கொல்லப்பட்டார். விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த விஷயம் நம் செய்யக்கூடிய தர்மங்கள் நம்ம ஆயுள நீட்டிங்கிற ஒரு மெசேஜ் உள்ள ஒளிந்து கிடந்தாலும் நாம சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க கூப்பிட்ட உடனே அங்கிருந்து அவர்கள் உட்கார்ந்து எடுத்த மரியாதை செய்யுதுன்னு சொன்னா அந்த மரியாதை அந்த நேசத்தை அல்லாஹ் தஆலா நல்லவர்களுக்கு அந்த நேசத்தை அந்த உயிரினங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான் விசச்சந்தைகளுக்கு. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மலைகள் அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல தப்சீர்ல எழுதியிருப்பாங்க, ரூல் பயான் 360க்கும் மேற்பட்ட மலைகள் இருக்கான் அல்லாஹ்வுடைய படைப்புல.
நம்ம இந்தியாவில ஒரு பெரிய இமயமலைங்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் உலகத்திலேயே பெரிய மலை எது? காஃப் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த உலகத்தையே பூமியையே சூழ்ந்து அல்லாஹ் அந்த மலையை வச்சிருக்கிறான். அந்த பூமி அந்த சில மலைகளை போய் பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலையை போய் பார்த்தா அங்க தெங்காசி அங்க போய் போனா தான் அங்க பார்க்க முடியும். அந்த அந்த ஏரியா மட்டும் தான் கவர் ஆயிருக்கு. ஆனா இந்த காஃப் மலை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அந்த பூமி முழுவதுமே அது அதனுடைய சூழ்ந்த ஒரு மலை. அதனுடைய உயரம் எழுதுறாங்க, இங்க இருந்து தரையிலிருந்து அதனுடைய உச்சிக்கு போகணும்னா 300 வருஷம் பயணம் செய்து போனாதான் அந்த உச்சி எத்த முடியும். ஆனா ஞானிகள் தன்னுடைய அபார அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தான், கம்மியான நேரத்துல அதிகமான தூரத்தை கடந்துருவாங்க. அந்த காஃப் மலைக்கு அபு இம்ரான் சைதராணி என்பவங்க மகான் வந்திருந்தாங்க. அந்த மலைக்கு போன ஆட்கள் யாரு? மூசா அபு இம்ரான் சைதரானிங்கிறவங்க அந்த மலைக்கு போயிருந்தாங்க. இந்த செய்தியை சொல்ற ஆள் யாரு? முஹியுத்தீன் அரபி தான் சொல்றாங்க. ஸ்பெயின் நாட்டை சார்ந்த ஆன்மீக திலகம் ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் அரபி தான் சொல்றாங்க. என்னுடைய உஸ்தாது செய்தி சொன்ன ஒரு செய்தி, மூசா அபு இம்ரான் சைதரானி காஃப் மலைக்கு போயிருந்தாங்க. லுகா தொழுகை அடிவாரத்துல அசர் தொழுகைக்கு மேல போயிட்டாங்க. 300 வருஷம் பயணம் செய்து போக வேண்டிய இடத்துல லுகா தொழுகை காலையில எங்க இருந்தாங்க, மாலையில உச்சிக்கு போயிட்டாங்க. அப்ப அங்க ஒரு பாம்பு ஒண்ணு பார்த்தாங்க. அங்க நிறைய அற்புதங்களை பார்த்தாங்க. அதுல ஒரு பாம்பு, அந்த பாம்பு அப்படியே இந்த தலையும் வாழும் ஒன்னா சேர்ந்து இருந்தது. அப்புறம் அப்படியே மாலை மாதிரி சுத்தி இருந்தா தான் அப்படி தலையும் வாழும் பக்கத்துல இருக்கும். அந்த மலையை பார்க்கும்போது அவங்க ஒரு அதிசயம் நடந்தது. அப்ப அந்த மலைக்கு சொல்றாங்க, மூசா அபு இம்ரான் சைதரானி சொல்றாங்க, நான் அது பாம்புக்கு ஒரு சலாம் சொன்னேன், வலைக்கு சலாம். அது சொல்லிட்டு, அபு இம்ரான் அவர்களே, அபு மதியன் எப்படி இருக்கிறார், அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மகான் அபு மதியன் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பாம்பு கேட்டுச்சு. நான் உடனே சொன்னேன், என்ன ஆச்சரியம், அல்லாஹ்வுடைய அதாவது அபு மதியனுடைய மகானுடைய நிலை என்ன அப்படின்னு நீங்க கேட்ட உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, அபு மதியனை பத்தி இந்த பூமியில இருக்க உனக்கு எப்படி அபு மதியன் அவங்கள பத்தி தெரியும்? அவங்க பெரிய மகான் ஆச்சு, மகான்களை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க, நீ எப்படி தெரியுது அவங்கள பத்தி விசாரிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கிறேன். அப்ப அது சொல்லிச்சு, இந்த என்ன ஆச்சு நீங்க கேட்கறதுதான் ஆச்சரியமா இருக்கு, நீங்க சொல்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. அஜபன் வால் அலா வஜிகில்லாது மைஜிவல் அபா மதியன், இந்த பூமியில இருக்கக்கூடியவங்கள்ல யாராவது அபு மதியன் மகானை தெரியாதவங்க இருப்பாங்களா? எல்லாத்துக்கும் தெரியும். என்ன மாதிரி உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்ல கற்றுக் கொடுத்துருங்க. ஏன்னா சொல்லி காட்டுச்சு, அல்லாஹு தாலா அது அன்சல ஹுப்பல் அரளி, அல்லாஹு தாலா என்ன செய்தான்னா அபு மதியன் அவர்களை பிரியப்படணுங்கிற விஷயத்தையே சொல்ல ஹதீஸ்ல சொன்னாங்க. ஹுப்பு ஃபில்லா புகழு ஃபில்லான்னு ஒரு பாடம் வருது, அல்லாஹ்வுக்கா நேசிக்கிறது, அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறது, அல்லாஹ்வுக்கா பிரியப்படுறதுன்னு ஒரு பாடம் வருது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ் நேசிச்சார்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி நீங்க போய் சொல்லிருங்க உலகத்துல, இந்த மனிதர் அல்லாஹ் நேசிச்சார், இந்த மனிதர் அல்லாஹ் நேசிச்சார், அதனால அல்லாஹ் நேசிச்சுட்டான், நீங்களும் எல்லாரும் நேசிக்கணும் அப்படிங்கிற செய்தியை நீங்க என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். அப்ப அவருடைய நேசத்தை அல்லாஹ் பூமிக்கு இறக்கி வச்சுட்டான். அதனால இந்த பூமியில அல்லாஹ் என்ன செய்தான், அபு மதியனுடைய எல்லாரும் நீங்க பிரியப்படணும், அபு மதியன் மகானவர்கள் என்பதை அல்லாஹ் செய்தி அல்லாஹ் என்ன செய்தான், செய்தியை சொல்ல அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஏன்னா அதன் மூலமாக தான் நான் என்ன செய்தேன், அந்த விஷயத்தை நான் விளங்கிக்கிட்டேன். நான் மட்டும் இல்லை, மற்றவங்களும் விளங்கிட்டேன். இந்த பிரியத்தை நீங்க அவங்க நேசம் கொள்ளணுங்கிற செய்தியை அல்லாஹ் இறக்க போய்தான் எனக்கும் தெரிஞ்சது, மற்றவங்களுக்கும் தெரிஞ்சது அவரை நேசிக்கிறது அவங்கள பத்தி உள்ள விஷயத்தை. இந்த என்ன நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய எந்த பாம்புகளை நம்ம பயப்படுங்கிறோமோ அந்த அந்த பாம்புகள் அல்லாஹ்வுடைய நேசர்களை நேசிக்குது, அல்லாஹ் மீது உள்ள நேசத்தின் காரணமாக. அல்லாமா யாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல 500 அற்புதங்களை எழுதியிருப்பாங்க, ஆன்மீகவாதிகளுடைய அற்புதங்களை. அந்த அற்புதங்கள்ல 414வது சம்பவமா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எழுதியிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நேசர்களை நான் கொடிய விசச்சந்துகளான பாம்பு எப்படி நேசிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு, நீங்க பாம்புக்கு மகுடி ஊதுறவனை எத்தனையோ பாம்புகள் போட்டு தள்ளி, ஒருத்தன் கேரளால எத்தனையோ பாம்புகளை அடைக்கிருக்கான், அவனையே போட்டு தள்ளி. ஆனா மகான்களை எந்த பாம்பும் போட்டு தர வரலாறு கிடையாது. அவங்களோடு நேசம் கொண்டிருக்கிறது என்றால் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களை நம்ம நேசிக்க விழுந்திருக்கு.
அது உணர்ந்திருக்கு. 414வது நிகழ்ச்சி எழுதியிருப்பாங்க. ஒரு அந்த ஞானி அந்த 414வது நிகழ்ச்சியில வரக்கூடிய அந்த ஞானி சொல்லுகிறாங்க, நான் ஒளிமலை 100 மலைன்னு ஒரு மலையில இருந்தேன். 100 மலைங்கிறது மதீனால ஹிரா மலைக்கும் சொல்லுவாங்க. இப்ப அந்த மலை இது அந்த மலை அல்ல. ஏன்னா முசைசியா நகரில இருக்கக்கூடிய நான் ஒளிமலையில உட்கார்ந்து இருந்தேன். அப்பொழுது என்னுடைய காலில் ஒரு பெரிய முள்ளு குத்திருச்சு. முள்ளு குத்துறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுல இருந்து நான் என்ன வெளியே புடுங்க நினைச்சா என்னால நினைச்சு வெளியே எடுக்க முடியல. அதை உள்ள இருந்ததுனால செப்டிக் ஆகி வீக்கமாயி என் காலே ஒரு பெரிய தோல் பை மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு பெரிய தண்ணி பீப்பா மாதிரி கால் என்னச்சிருச்சு. யானைக்கால்னு சொல்றாங்களா, அது மாதிரி சொல்லி யானைக்கால் மாதிரி ஆயிரும். அது மாதிரி வீங்கிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா காலை தூக்கி வைக்க முடியாம அப்படியே என்ன செய்தேன், அப்படி ஒரு மரத்தடியில அப்படியே கீழே படுத்திருந்தேன். ஏன்னா எனக்கு அறியாம தூங்கிட்டேன். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பாக்குறேன் ஒரு கருப்பு நாகம். அது என்ன செய்யுச்சுன்னா தன்னுடைய வாயால அந்த எந்த இடத்துல முள் இருக்கோ அந்த இடத்த நினைச்சு பிதிக்கி விடுது. அது சலை வச்சிருக்கு. அப்படியே என்ன செய்யுச்சு, அமுக்கி விட்டு அப்படியே ரத்தத்தை எடுத்து சலை எடுத்துக்கிட்டே இருந்தது. நான் அப்படியே தூங்குற மாதிரியே நடிச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு என்ன செய்யுது, எல்லா ரத்தம் சலம்னா எடுத்த பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்யுச்சுன்னு சொன்னா, அது அப்படியே எலும்பு அப்படியே அசைச்சு, எலும்பு எடுக்கிறது கால் அப்படியே அசைச்சு எலும்பை அசைச்சு விட்டு அப்படியே எலும்பையும் எடுத்துட்டு, அதுக்கு பிறகு ஏதோ ஒரு லேசான ஒண்ணு முடியுமா லேசா ஒரு மென்மையான ஒண்ணை வச்சு தடவுற மாதிரி இருந்தது அந்த இடத்துல. நம்ம பஞ்சை வச்சு எல்லாம் எடுத்த பிறகு பஞ்சை வச்சு தடவுமா இல்லையா, அது மாதிரி அந்த இடத்த ஏதோ தடவுற மாதிரி இருந்தது, மென்மையானது. அது தன்னுடைய நாக்கால தடவுச்சா அல்லது வாளால தடவுச்சான்னு தெரியல. ஆனா மென்மையான தடவிட்டு போய்விட்டு அப்புறம் நான் பாக்குறேன், 2 காலில் எந்த காலில் எலும்பு நுழைந்தது, எந்த காலில் சலம் பிதுக்கப்பட்டதுங்கிறது கூட எனக்கு வித்தியாசம் தெரியல. அந்த இடத்திலேயே 2 காலும் வித்தியாசம் தெரியாத. ஆனா அது பிதுக்கி போட்ட இடத்துல பார்த்தா நிறைய பிளட் இருக்கு, நிறைய சலம் இருக்குது, அது எலும்பு கிடக்குது. ஆனா என் காலில் இந்த 2 காலில் எது முள்ளு குத்தின காலுன்னு தெரியாத அளவுக்கு அல்லாஹ் எனக்கு ஒரு பாம்பின் மூலமாக அல்லாஹ் என்னைய அந்த ஆரோக்கியத்தை கொடுத்தான் அப்படின்ட்டு. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள் தவத்தில் காட்டி இருக்கும் பொழுது, ஒரு ஆபத்தில் ஏற்படும் போது ஆபத்தை விளைவிக்கக்கூடியவர்களை கொண்டே அல்லாஹ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான். இப்படி நிகழ்ச்சியை எழுதி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அதிகம் ஆன்மீகத்தில் கொடிகட்டி பறந்தார்கள். ஆப்கானிஸ்தான்ல ஒரு காலத்துல அரசியல்ல பெரிய ஜனாதிபதியா திகழ்ந்த அவர்கள் பிற்காலத்திலே ஆன்மீக அதுதான் தலையெழுத்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தது. அவங்க ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ் அவங்களுக்கு எப்படி ஒரு ராஜ மரியாதையை அல்லாஹ் அவங்களுக்கு மரியாதை கொடுத்தான். ஒரு பிரதமருக்கு போற நாடுகள் எல்லாம் ஏர்போர்ட்ல நினைச்சுவாங்க மரியாதையை வரவேற்க நிற்கிற மாதிரி. ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு இவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, ஒரு நாள் இவங்க ஒரு அந்த தோட்டத்துல இவங்க தான் காவலாளியா இருந்தாங்க. தோட்டத்துல காவலாளியா இருக்கக்கூடிய நேரத்தில் அசந்து தூங்கிட்டாங்க. திடீர்னு பாக்குறாங்க, ஒரு பாம்பு தன்னுடைய வாயில ஒரு பூக்கொத்தை வச்சுக்கிட்டு, ஒரு அகலமான இலை உள்ள புயனா, அகலமான இலையா தான் நல்ல காத்து வரும். விசிறக்கூடிய விசிறி கொஞ்சம் வாய் விரிஞ்சிருந்தா தான் நல்ல காத்து வரும். அது மாதிரி அகலமான இலை உள்ள ஒரு பூ கொத்து, அந்த பூவினுடைய இலைகள்லாம் அப்ப விசாலமா இருக்கு. அதை வச்சுக்கிட்டு வாயில வச்சுட்டு என்ன விசிறி அவங்க தூங்கிட்டு இருக்கிறவங்கள வீசிக்கொண்டு இருந்தது என்று அவனுடைய வரலாற்றுல அல்லாமா குஷைரி தன்னுடைய ரிசாலத்தை குஷைரியா வரலாறுலையும் பதிவு செய்வாங்க. நிறைய வரலாறுகளை இந்த செய்தியை பதிவு செய்திருப்பாங்க. அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபட்ட ஆன்மீக பெண்மணி, ஏன்னா வணக்கத்திலே ஈடுபட்டு துறவியாக வாழ்ந்த அல்லாமா இருநேச செல்வி உம்மு சத்தில் நாயகியுடைய வரலாறுல எழுதுவாங்க. அதாவது மலைப்பாம்புகள் எல்லாம் அந்த அம்மாவுடைய கையில அதே மாதிரி மற்ற சாதாரண சார பாம்புகள், மற்ற கருநாகங்கள், மற்ற பாம்புகளும் மலைப்பாம்புகளும் வருமா. இதெல்லாம் மற்ற விசக்கூடிய பாம்புகள் இருக்குல்ல, சின்ன சின்ன பாம்புகள், இந்த பாம்புகளும் இவர்களுடைய தலைமாட்டு பக்கத்துல தூங்குமா. மற்ற பாம்புகள் சின்ன சின்ன பாம்புகள் தூங்கும், பெரிய மலைப்பாம்புகள் இவங்க கையில இருந்து தண்ணி குடிக்கும் என்று அல்லாமா உம்மு சத்தில் நாயகியுடைய வரலாறுல யூசுப் நபுஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருப்பான். அது மாதிரி இப்ராஹிம் ஹவாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் ஒரு பயணத்துல இருந்தேன். பயணத்துல இருக்கும்போது திடீர்னு மெயின் ரோட்டை விட்டுட்டு காட்டு பகுதியில மலை பகுதியில இந்த ரூட்டை மாத்தி திடீர்னு நினைச்சுவாங்க ஞானிகள்
ஒரு வித்தியாசமா என்ன செய்வாங்க, காடு வழியா போவோம், அல்ல நம்ம ஒரு வழியை காட்டுவான்னு சொல்லி மெயின் ரோட்டை விட்டுட்டு காட்டு பகுதியில என்னுடைய பாதையை திருப்பினேன். திருப்பி என்ன செய்யணும், ஒரு மலை பகுதி வந்தது. அந்த மலையில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உள்ள போய் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன். திடீர்னு ஒரு பாம்பு வந்தது. பாம்பு வந்து அந்த கோயிலுடைய வாசல்ல அடைச்சிக்கிட்டு சுருண்டு படுத்துக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப நான் நினைச்சேன், இன்னைக்கு நம்ம அதுக்கு நம்ம தான், நம்மளை சாப்பிட்றதுக்கு தான் அது நம்மளையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. நம்மளை வெளியே போடுற வழியில தான் அது படுத்துக்கிறது. நம்ம அது வெளியே போனாதான் நம்ம வெளியே போக முடியும். இன்னைக்கு நமக்கு அதுதான் நினைச்சேன். எனக்கு பசி வேற. கொஞ்ச நேரத்துல நம்ம பசிங்கிறத கூட அல்ல அது கொண்டு வந்து அந்த உணர்ச்சியை கொடுத்துருக்கு. கொஞ்ச நேரத்துல வெளியே போயிட்டு அப்படியே ஒரு ரொட்டி கொண்டு வந்து, அந்த ரொட்டி எப்படி இருக்குன்னா நல்ல எண்ணெய் தேய்ச்சி நல்ல கொழு டால்டாலாம் போட்டு நல்ல ஸ்மூத்தா சுட்ட எப்படி இருக்கு, சுட சட்டில இருந்து மென்மையா, அந்த மாதிரி. அந்த காலத்துல எல்லாம் காஞ்சி போன ரொட்டி தான் பயணத்துல வச்சிருப்பாங்க. இப்போ அடுப்புல இருந்து இறக்குற மாதிரி நெய்யில் நிறைய எண்ணெயெல்லாம் சேர்த்தா தான் மென்மையா இருக்கும். மென்மையான ஒரு ரொட்டியை முன்னால கொண்டு ரெண்டாவது போட்டு ரெண்டாவது சுருண்டு படுத்துக்கிட்டு என்னைய பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே போயிட்டு அப்புறம் நான் வெளியே வந்தேன். ஒரு கூட்டம் அங்க இருந்து வந்துட்டு இருந்தாங்க. வந்தவங்க அவங்க கேட்டாங்க, நாங்க பார்த்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க என்ன சம்பவத்தை பார்த்தீங்க? ஏன் கேட்கறீங்க? ஒரு பாம்பு திடீர்னு எங்களை வழிமறிச்சுக்கிட்டு அது வாயில இருந்து ஃபூன்னு ஊதிக்கிட்டே இருந்தது. ஏன்னா என்னடா பாம்பு வேற நம்மளை வழிமறிக்குத, என்ன இது பசிக்குது போல தெரிஞ்சு எங்கள ஒரு ஆள் ரொட்டியை தூக்கி போட்டு அந்த ரொட்டியை தூக்கிட்டு இந்த மலை பக்கத்துல ஓடுச்சு. எனக்கு தங்க அதை தந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த நான் சொல்லி காட்டினேன். இப்ராஹிம் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லி காட்டுவான். இது மாதிரி ஏராளமான விஷயங்கள். ஏன்னா அல்லாமா ஷாபான் இப்னு தம்ரதாசி ரலியல்லாஹு தஆலாங்கிறவங்க மிஸ்ர் நாட்டுல ஹிஜ்ரி 1076 வாழ்ந்தவங்க. இவங்களுடைய அதிசயத்தை பத்தி எழுதியிருப்பாங்க யூசுப் நபகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களுக்கு கொடிய விஷச்சந்துகள் எல்லாம் கட்டுப்படும். எந்த அளவு என்று சொன்னால், இவங்களிடத்துல ஒரு பாம்பு ஒண்ணு பூனைக்குட்டி மாதிரியே அவங்கள்ட்ட ஒரு பாம்பு வளர்ந்துட்டு அவங்கள்ட்ட செல்ல பிள்ளை மாதிரி அங்க அவங்க சபையிலேயே உட்கார்ந்துட்டு அந்த பாம்புக்குன்னு அவங்க ஒரு பேர் வச்சாங்களாம். யாரு? ஷாபான் இப்னு தம்ரதாசின்னு ரலியல்லாஹு தஆலா இருக்காங்களே, தம்ரதாசி மிஸ்ர் நாட்டில் உள்ளவங்க. தன்னுடைய சபையில ஒரு பாம்பு அவங்கள்ட்ட ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அங்க இருந்தது. அவங்களுக்கு அதுக்கு ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவாங்களாம். அந்த பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. ஓடியே வந்துடும், வந்து மடியிலேயே உட்காந்துருமா. திடீர்னு அந்த வேலை முடிஞ்ச உடனே அதை போக சொல்லி நினைச்சா போ அப்படின்னு அந்த பேரை சொல்லுவாங்க. உடனே ஓடி போயிடும். இந்த மாதிரி அந்த பாம்போடு அவர்களுடைய சபையில அவங்களுக்கு மற்ற சிஷியர் மாதிரி அதுவும் இருந்தது என்று அவங்களுடைய வரலாற்றிலே பதிவு செய்திருப்பாங்க. அதே போல ஷேக் அப்துல்லா இப்னு ஷேக் ஹுதுர் ஜஹபி, ஷேக் அப்துல்லா இப்னு ஷேக் ஹுதுர் ஜஹபி ரலியல்லாஹு இருக்காங்களே, இவங்க காதிரியா, இவங்க குடும்பமே காதிரியா குடும்பம். இவங்களுடைய தரீக்காவும் காதிரியா தரீக்கால முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹுடைய அந்த தரீக்காவுக்கு தான் காதிரியாம்பாங்க. ஆனா இவங்க குடும்பமும் காதிரிய குடும்பம் தான். இவங்களை பத்தி சொல்றாங்க, இவங்க காலத்துல ஒரு மரத்தடியில ஒரு நீரோடை இருந்தது. அந்த நீரோடைக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு பாம்பு இருந்தது. மக்களை யாரும் அந்த நீரோடையில தண்ணி பிடிக்க விடாத அளவுக்கு இடைஞ்சல பண்ணிட்டு இருந்து. எல்லாருமே சொன்னாங்க, என்னால தண்ணி பிடிக்க முடியல, இந்த நீரோடைக்கு பக்கத்துலதான் அந்த மரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துட்டு எங்களால தண்ணி பிடிக்க முடியலன்னு எல்லாரும் சொன்ன உடனே என்ன செய்தாங்களாம், அந்த இடத்துக்கு வந்து அந்த பாம்பை அழைச்சாங்களாம். இன்செரிஃபி போ, இந்த இடத்த விட்டு திரும்பி போ அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் சொல்ல கேட்டு உடனே என்ன செய்யுது, சாதாரண பாம்புன்னா போமா. ஆக இன்னைக்கு வந்து ஒரு பாம்பு ஒரு இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னா வன இலாக்க அதிகாரிகளுக்கு ஃபாரஸ்ட்ல உள்ளவங்களுக்கு தகவல் கொடுக்கணும். அவங்க வந்துட்டு அவங்க உயிரை பணையம் வச்சு அவங்க எப்படி தன்னையை தற்காத்தி அதுக்கு பாதுகாப்பான கறியை வச்சுதான் அதை பிடிப்பாங்களே தவிர யாரும் காட்டுவாசி உள்ள போய் பிடிச்சிட முடியாது. அப்ப இவங்களுக்கு இது கட்டுப்படுதுன்னா அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களை நம்ம நேசிக்கணும், அவங்களுக்கு நம்ம கட்டுப்படணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்களை நம்ம கட்டுப்படணும், அது கட்டுப்பட்டது என்பதுதான் இந்த விஷயம் நம்ம சொல்லக்கூடிய அதே மாதிரி இப்ராஹிமுல் அன்சாரி மிஸ்ர் நாட்டில் ஹிஜ்ரி 564 மிஸ்ர்ல கராஃபா நகர்ல வாழ்ந்து மரணிச்சவங்க தான் அலி இப்னு இப்ராஹிமுல் அன்சாரி ரலியல்லாஹு. இவங்களுடைய வரலாறுல 3 அற்புதங்கள் எழுதியிருப்பாங்க. ஒரு அற்புதம் என்னன்னா, இவங்க வந்து யாருக்காவது ஓதி ஊதுனா உடனே ஷிஃபாவாயிரும். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில யாருக்காவது நோய் நொடி வந்து ஓதி ஊதுவாங்க, உடனே அந்த இடத்திலே குணமாயிரும்.
இன்னைக்கு நிறைய பேர் காசை நோக்கமா கொண்டு வந்ததுனால குணம் கிடைக்க மாட்டேங்குது, ரேட்டு பேசுறதுனால. உண்மையிலேயே அது ஒரு சேவையா செய்யப்பட்டது. அதே மாதிரி ரெண்டாவது என்ன அப்படின்னா, இவங்க ஒபாத்தாய் கட்டுல குளிப்பாட்ட வச்சிருக்கு. அந்த நேரத்துல ஒரு அசிரிய சத்தம் கேட்டதான். இப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா, அல்லாவின் பக்கம் அழக்கூடிய ஏன்னா பார்வையை கொண்டு முன்னோக்கியவரே, பக்திமுள்ள இதயத்தால் அல்லாவின் பக்கம் முன்னோக்கியவரே, உங்களுக்கு சோபனம் உண்டாக என்று ஜனாசாவாக போடப்பட்டிருந்த நிலையில குளிப்பாட்டுறதுக்காக அவங்களை போடப்பட்டிருக்கும் போது ஒரு அசிரிய சப்தம், அதாவது கண்ணீர் விட்ட பார்வை உடையவரே, அல்லாஹ் பயப்படக்கூடிய இதயம் உடையவரே, உங்களுக்கு வாழ்த்துக்கள், அல்லாஹ்வின் மீது முன்னோக்கியவரே, எந்த இதயத்தை கொண்டு பயந்த இதயத்தோடும் கண்ணீர் உள்ள பார்வை கொண்டும் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கியவரே உமக்கு வாழ்த்து உண்டாக என்று ஒரு வாழ்த்து செய்தி கேட்டதான். மூணாவது ஒரு அற்புதம் என்னன்னா, இவர்களுடைய கையில் தான் பாம்புகள், கொடிய பாம்புகள், சின்ன சின்ன பாம்புகள் இவருடைய கையில என்ன செய்யும், தண்ணீர் அருந்தும் என்று என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறான். இப்படி பார்க்கிற பொழுது ஏகப்பட்ட விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மாதிரி நல்லவர்களுடைய வரலாறுகளை படிப்பதன் மூலமா அவர்கள் மீது நாமும் நேசம் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.